Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல செம்பருத்தி பூ டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டீ ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டீ செய்யறதுக்கு நான் 8 செம்பருத்தி பூ எடுத்துக்கங்க. 5 இதழ் இருக்கிற சிகப்பு செம்பருத்தி தான் நீங்க இதுக்கு எடுத்துக்கணும். அடுக்கு செம்பருத்தி எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இது தவிர நமக்கு ஏலக்காய், சுக்கு, தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக துளசி இலை, இவ்வளோதாங்க நமக்கு தேவை. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவில் இருக்கிற இந்த மகரந்தத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க. பின்பக்கத்தில் இருக்கிற காம்பையும் எடுத்துருங்க. அந்த பூவோட இதழ்களை மட்டும் தனித்தனியாக பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. எல்லா பூவோட இதழ்களையும் பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இதில் தண்ணியை விட்டு ஒரு முறை அலசி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அலசி வச்சிருக்கிற செம்பருத்தி பூ இதழ்களை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 இல்லைன்னா 15 துளசி இலையை க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, அது ரெண்டையும் இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. செம்பருத்தி பூவில் இருக்கிற கலர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த செம்பருத்தி பூ டீயை நம்ம ரெகுலராக குடிக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் அது கண்ட்ரோல் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது, நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது, நம்மளோட லிவருக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, ஸ்கின்னு, ஹேர், இது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அந்த செம்பருத்தி பூவோட கலர் எல்லாமே இறங்கிடுச்சு நல்லா அந்த தண்ணியில். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாங்க. தேன் சேர்க்கும் பொழுது ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது சேர்க்க வேண்டாம். ஓரளவு சூடு ஆறின பிறகு ஒரு வார்மாக இருக்கும் பொழுது தேன் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.